ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோட். திருவிழா மாதிரி எப்பா சூப்பராக இருக்குப்பா. காலையிலேருந்து ஒரு 2 ப்ரொமோ பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி கடைசியில் 3வது ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு எனர்ஜி வருது பாருங்க. அப்பப்பப்பா, நான் காலையிலே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது, இது ரூமரான்னு தெரியல அப்படின்னு. ஒரு சில பேர் ஆமாம் நீங்கள் அப்படியே சொல்லிட்டாலும் அப்படின்னாங்க. இப்போ அந்த விஷயங்கள் நடக்குது. என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோ ஒன்லையும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அவர் பேசும்போதே அதிகாரம் அப்படின்னும்போது, அதிகாரத்தில் ராணுவம் எதுவுமே பண்ணலை, இந்த அதிகார திமிரில் பண்ணது சாச்சனா மட்டும்தான். ஸோ சாச்சனாவை வந்து வெளுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வந்துட்டு நம்பலை. அப்போல்லாம் இருக்காது ப்ரோ, அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நடக்குது. சூப்பராக செம்மையாக இருக்குது. அவர் கலாய்க்கிற கலாயில் இந்த மாதிரி நடிக்கிறாங்க. முதல் திமிரா பேசுனவங்க, நம்ம டாடி ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படி திமிரா பேசுனவங்களுக்கு அவர் சாட்டை அடி கொடுத்தோன்னே நடிக்கிறாங்க. அப்படி முதல்ல அப்படி இவ்வளோ திமிரு தெரியுங்களா? கண்ணீர் விட்டுருச்சா உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு சரிம்மா அப்படின்னு விட்டுருவார்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு. அவர் பொழந்தார், செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே கேட்குறாரு, சாச்சரா வந்து இந்த மாதிரி ஒரு சில டாஸ்க்லாம் வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, அதில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு மெஜாரிட்டி எல்லாருமே கை தூக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கோவம், நம்மளுக்கும் கோவம். ஒரு மனுஷனுக்கு ஒரு 100 தோப்புரானம் கொடுத்தா இதெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க பண்ணுற வேலைகள். அதில் பக்கத்தில் மந்திரியும் உட்காந்துருந்தாங்க. மந்திரியும் போட்டு பொழக்கணுன்றாங்க. இவங்க சொன்னால் உங்களுக்கு அங்கே போச்சு புத்தி, நீங்கள் சொல்லணுமா இல்லையா கூட இருக்கும்போது அப்படின்னு. அப்போ அவள் வந்துட்டு ஜெஃப்ரி பேச சொல்கிறாங்க. ஜெஃப்ரி வந்துட்டு, சார் அவங்க எனக்கு அந்த டாஸ்க் கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் அவங்க காண்டில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ இவங்க திமிரா சொல்கிறாங்க, ஆமாம் டாஸ்கில் வச்சு என்ன அவங்க கலாக்கும்போது நான் ஏன் கொடுக்கக்கூடாது, அதனால தான் கொடுத்தேன். எவ்வளோ திமிரு! இந்த மாதிரி இதே கமலஹாசன் அவர்கள் இருந்தால் தான் நீங்கள் பேசியிருப்பீங்களா? சார் நான் இப்படி பண்ணிட்டேன் சார், அப்படி தானே பேசுவீங்க, ஏன்னா உங்கள் அப்பான்ற ஒரு திமிரு உனக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி உனக்கு யாருமே எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம மஞ்சரி சொல்கிறாங்க, சார் நீ கொடுக்குறது தப்பு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சொன்னோம் சார், அந்த பொண்ணு கேட்கல அப்படின்னா இந்த அம்மா உடனே பிளேட்டை திருப்புறாங்க. இல்லை சார், அந்த டாஸ்க் கொடுத்து அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சரி இவங்க வந்து சொன்னாங்க, அவங்க முன்னாடிலாம் சொல்ல சார். முன்னாடி சொல்கிறாங்களோ இல்லையா, உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? சாக்லேட்டு பொண்ணு வந்துச்சு, அதுக்கு எவ்வளோ சண்டை போட்டு வந்து ஐயோயோயோ பா ரொம்ப மோசங்க. இந்த சாக்லேட்டுக்கு ஒரு சண்டை இப்போ லைவில் போயின்னுக்குது, என்னத்தான் சொல்கிறது. அப்படி சொன்னவொடனே நம்ம விஜய் சார் சூப்பராக கேட்குறாரு, அப்போ வந்து உனக்கு முதலே சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பேன், இப்போ லாஸ்ட்டில் சொன்னதான் நீ கேட்கல, ஆமாம் அப்படின்றான். எவ்வளோ திமுறை அப்படியே, ஆமாம் சரி அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்டிருக்கேன் நீ அப்படின்னும் போது அப்படியே மூஞ்சி மாறுது, அழுக வருது. அதாவது அதிகாரம் ஒரு சில பேர் கையில் வரும்போது அந்த அதிகாரத்தை அவங்க யூஸ் பண்ணும்போது தான் அவங்க யாருன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சூப்பராக சொன்னார். முத்து ஒரு வாட்டி கலாச்சாரம் ஞாபகம் இருக்குங்களா? சில பேருக்கு வந்து தலையில் வந்து கிரேடு ஏறும்போது தலை கனம் அந்த வெயிட் வந்து ஏற தான் செய்யணும். அந்த மாதிரி இது ஒரு டைலாக் சாச்சனாக். அதிகாரத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது தான் அவங்களுடைய அந்த உருவம், அவங்களுடைய அந்த முகத்தை கிழியும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை வச்சு சூப்பராக முடிக்கிற செம்ம மாசாக இருக்குது. இந்த ப்ரொமோ தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும். இது இந்த ப்ரொமோவில் மட்டும் பயங்கரமாக இருந்து எபிசோடில் அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் சாச்சனாக்கு இன்னுமே கண்டம் தாண்டலை, கண்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.